யூனிவர்சல் செலக்டர். ஸோ இதுக்கும் மற்ற செலக்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஐடி செலக்டருக்கு ஆஷ் கொடுப்போம், ஸோ கிளாஸ் செலக்டருக்கு டாட் கொடுப்போம், ஸோ யூனிவர்சலுக்கு ஆஸ்ட்ரிச், ஸோ ஆஸ்ட்ரிச் சிம்பிள். ஸோ இப்போ யூனிவர்சல் அப்படின்னால என்ன, யூனிவர்சல்னால் என்ன மீனிங்? ஓவரால். ஸோ யூனிவர்சல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்குமே இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்குமே நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அலைன் பண்ணலாம், ஸோ டெக்ஸ்ட் ஃபேமிலியை நம்ம கொடுக்கலாம். ஸோ மொத்த HTML டாக்குமெண்ட்னா இருக்கிற 500 பேஜ் 500 லைன் இருக்குது அப்படின்னா 500 லைனில் உள்ள மொத்த கண்டென்ட்டுக்குமே மார்ஜின் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஓகேவா? ஸோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு நமக்கு பேஜே சென்டராக வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை சென்டராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது பேடிங். ஸோ பேடிங் ஒரு நம்ம பிளாக் லெவல் பாக்ஸ் மாடல், இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம் பாக்ஸ் மாடல்னு ஒன்று. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டையும் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பேடிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இந்த யூனிவர்சல் செலக்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது, இதை எல்லா டேக்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூனிவர்சல் அப்படின்னு நீங்கள் மேலே ஒரு ஆஸ்ட்ரிச்சை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த யூனிவர்சல் செலக்டர் மூலிமா நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன அந்த மார்ஜின், பேடிங்கு, ஸோ டெக்ஸ்ட் ஃபேமிலி, அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்கும் ஒரே டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணோம், அப்படி தானே பண்ணுவோம். ஸோ ஹெட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு, ஃபூட்டருக்கு ஒரு டெக்ஸ்ட்டு, பாடிக்குள்ளே உள்ள கண்டென்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சரியாக கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிற மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்கும் ஒரே டெக்ஸ்ட்டு ஃபேமிலியாக கொடுக்கணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக 3 ஆப்ஷன் தரோம் இல்லையா, 3 ஆப்ஷன் கொடுத்தாலும் அந்த 3ல் ஒன்று தான் ஒரு டைம் அங்கே அப்ளை ஆகும், 3மே அப்ளை ஆகாது. ஸோ அப்போ மொத்த ஃபேமிலிக்கும், அதாவது மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஸ்டைலை பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் செலக்டர் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் அந்த ஐடி ஈக்குவல்ட்டு பேரா, கிளாஸ் ஈக்குவல்ட்டு பேரா அப்படின்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஆஸ்ட்ரிச் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் சிம்பிளை செலக்டர் பிளேஸில் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூயும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா மொத்த டாக்குமெண்ட்டுக்குமே அந்த அலைன்மெண்ட் கிடச்சிடும். அதே மாதிரி கலர் க்ரீன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே சேம் க்ரீன் கலராக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் இது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து யூனிவர்சல் செலக்டரை அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே டாக் டைப் HTML கொடுத்துருக்கோம். ஸோ டாக் டைப் HTML-ல் HTML5 இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ லாங்குவேஜ் ஆட்ரிபியூட் கொடுத்தாச்சு. ஸோ ஹெட்டுக்குள்ளே யூனிகோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர், அதுக்கப்புறம் டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ ஹெட்டுக்குள்ளே அடுத்தது ஸ்டைலையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டைலுக்குள்ளே தான் நம்ம யூனிவர்சல் செலக்டரை கொடுக்க போகிறோம். ஸோ யூனிவர்சல் செலக்டர் கொடுக்கறதுக்காக செலக்டர் பிளேஸில் ஆஸ்ட்ரிச் சிம்பிளை டைப் பண்ணிட்டோம். இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ இதுதான் மொத்த HTML டாக்குமெண்ட்டுக்குமே அப்ளை ஆக போகுது. ஸோ அப்படி என்ன நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ மார்ஜின் 0னா லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷன்லேருந்து நம்ம கண்டென்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும், அப்படி தானே? ஸோ மார்ஜின்னா எப்படி போடுவோம், ஒரு ஸ்கேலை வச்சு போட்டு போடுவோம் இல்லையா, அதானே மார்ஜினு. இங்கே வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா 0 லெஃப்ட் சைடில் லெஃப்ட் மோஸ்ட் பிளேஸ் எதுவோ அதுதான் 0. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டு லெஃப்ட் மோஸ்ட் பிளேஸ்லேருந்து நீங்கள் டைப் பண்ணுற ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் ஹெட்டிங்காக இருந்தாலும் ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து பேடிங். ஸோ பேடிங் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில உள்ளது தான் பேடிங். ஸோ நீங்கள் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் பேடிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி.
ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனியாக ஃபாண்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொத்த வெப்சைட்டுக்குமே ஒரே ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம ஒரு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் 3 சாய்ஸ் கொடுப்போம். ஸோ ஒன்று ஒர்க் ஆகலைன்னா அடுத்த செகண்ட் பிளேஸில் ஏரியல், தேர்ட் பிளேஸில் சான்ஸ் செரிஃப் அப்படின்னு அதை கொடுக்கலாம். ஆனால் அப்ளை ஆகும்போது ஒரு டைம் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து யூனிவர்சல் செலக்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் மற்ற செலக்டரை யூஸ் பண்ணலாம், இல்லை எலமெண்ட் செலக்டர் கொடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாடி, ஸோ பாடி டேக் உள்ள, ஸோ மொத்த பாடி டேகும் பேக்ரவுண்ட் கலர், ஸோ ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு கலர் சார்ட் எடுத்திருக்கேன். அந்த கலர் சார்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் பார், அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். வாயில் நுழையாத மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அதை கலர் தான் கொடுப்போம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பிங்க் கலராக வருது. இந்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ஃபியூச்சர்ஸியா. ஸோ அப்படி தான் இருக்குது. இதனுடைய ஆர்ஜிபி வேல்யூவோட தரலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆஷு FF. ஸோ இது அதோட நேம் தான் எக்ஸ் வேல்யூவாக மாற்றிருக்கேன், ஃபியூச்சர்ஸியா. ஸோ அப்படிங்கிறது தான் மாற்றிருக்கோம். அடுத்தது பாடியோட பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் 1ல் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் இங்கே கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இதை வேற ஒரு கலராக மாற்றுறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா அக்வா. ஸோ அக்வா அப்படின்னா நம்ம கடல். ஸோ கடலில் உள்ள அந்த தண்ணியோட கலர் அக்வா. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒயிட்டாக இருக்கட்டும். ஸோ பேடிங் 15 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர். அடுத்தது ஹெட்டிங் 3ல் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர். ஸோ கலர், இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புது கலர் கொடுப்போம், ஆலிவ். ஸோ பேடிங் பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் பேடிங் அப்படின்னா 10 பிக்சல். ஸோ பேடிங்கை பொறுத்த வரைக்கும் டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுனா முதல்ல டாப்பில் ஸ்டார்ட் ஆகும், டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நம்ம அடுத்தது வரக்கூடிய எக்ஸசைஸில் அதை பார்ப்போம். ஸோ பேடிங் 4 பேராமீட்டர் இருக்குது, 3 பேராமீட்டர் இருக்குது, 2 பேராமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் பேடிங்க்கு. ஸோ பேடிங் 4 பக்கம் அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போது ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது டிவிஷன் கிளாஸ். எங்கெல்லாம் டிவிஷன் கிளாஸ் இருக்கோ எல்லா டிவிஷன் கிளாஸுக்கும் பேடிங் 15 பிக்சல். அடுத்தது மார்க் டேக். ஸோ மார்க் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் இது எனக்கு பிடிக்கலங்கிறதுனால நான் வேறு ஒரு கலரை கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னா லைம். ஸோ லைம்னு ஒரு கலரை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் லைமு, அந்த டெக்ஸ்டோட கலரு பர்பிள். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது P,LI. ஸோ இங்கே பேராகிராஃபில் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது LI அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இங்கே லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டில் உள்ள கண்டென்ட் எல்லாத்துக்குமே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கலர். ஸோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஒரு கலரை மாற்றுறேன். பவுடர் ப்ளூ.
ஓகேவா? ஸோ நம்ம இந்த கலரை நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் சார்ட்டை பார்த்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளே ஒரு கலரை கொடுத்தோம் அப்படின்னா வராது, அந்த சார்ட்டில் இருக்கணும். சிஎஸ்எஸ் சார்ட்டை பார்த்து தான் டைப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டீட்டெயிலாம் கொடுத்தாச்சு. இப்போது அதை நம்ம இங்கே எலமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பாடிக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாடிக்கு நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியாச்சு. ஸோ பாடிக்குள்ளே உள்ள மொத்த கண்டென்ட்டுக்கும் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, ஸோ பாடிக்குள்ளே டிவிஷன் கிளாஸ். ஸோ டிவிஷன் கிளாஸுக்கும் நம்ம ஒரு கலர் செட் பண்ணியிருக்கோம். என்ன கலர்னா, இப்போ கலர் செட் பண்ணல, பேடிங் கொடுத்துருக்கோம். எல்லா டிவிஷன் கிளாஸுக்கும் பேடிங் 15 பிக்சல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்க்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 3ல் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. ஸோ டிவிஷன் கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹரிசாண்டல் ரூலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தனித்தனியாக நம்ம ஹெட்டரை தனியாக பிரிக்கணும், மார்க் செக்ஷனை தனியாக பிரிக்கணும். ஸோ மார்க் செக்ஷனில் ஒரு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், அந்த டெக்ஸ்டோட கலர், பேடிங், ஸோ மூணுமே இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் மார்க் செக்ஷனுக்கு. ஸோ அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் ரூலர். ஸோ ரூலர் கொடுத்துட்டு செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு டிவ் டேக். ஸோ டிவிஷன் டேக் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஹெட்டிங் 2, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்குது. அடுத்து மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் ரூலர், மறுபடியும் ஒரு டிவிஷன் டேக். ஸோ டிவிஷன் டேக்குள்ள நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம HTML, நெட்வொர்க்கிங், க்ளவுடு கம்ப்யூட்டிங். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நீங்கள் புல்லட் பாயிண்ட் கொடுக்குறது அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இங்கே புல்லட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஸோ டிவிஷன் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹரிசாண்டல் ரூலர், ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஃபூட்டர். ஸோ ஃபூட்டரும் டிவிஷன் கிளாஸுக்குள்ளே ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஃபூட்டருக்கு நம்ம ஏதாவது இங்கே அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபூட்டருக்கு எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஓகேவா? ஸோ இங்கே யூனிவர்சல் செலக்டரை காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸு. ஸோ அது கூட மற்ற செலக்டரை, எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செலக்டரில் நமக்கு இங்கே ஒர்க் ஆக போகிறது மார்ஜின், பேடிங் அண்டு ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோடய பேஜ் இந்த மாதிரி ரொம்ப சுமாராக இருக்கும். ஓகேவா? நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணிடலாமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?